சிந்துபெருவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மகா புதுசாக ஒரு திட்டத்தை தீட்டி கொண்டு வராங்க. அதை வந்து அன்னபூர்ணிக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க தம்பி எசக்கிக்காக பேச வந்திருக்காங்க. எசக்கிக்கு வந்து காயத்ரியை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். இப்போ எசக்கி வந்து உங்கள் மருமகன், அதனால அவனுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுங்கக்கா. இப்படியே அவன் வீட்லேயே சும்மா இருந்தால் யாரும் மதிக்க மாட்டாங்களே, அப்போ காயத்ரி ஃபீல் பண்ண மாட்டாளா? இப்போ ஆறுமுகம் மட்டும்தானே தனியாக எல்லா கணக்கு வழக்கையும் பார்த்துக்கிறான். அதில் வந்து எசக்கியும் சேர்த்துக்க சொல்லுங்கள். அவனோட பார்ட்னராக சேர்த்துக்கிட்டா எசக்கிக்கும் எல்லா வேலையும் தெரியும், அவனுக்கும் ஒரு பொறுப்பு வரும்ல, காயத்ரியும் சந்தோஷப்படுவாள். அப்படி இப்படின்னு பேசி தன்னோட தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மா வந்து ஆறுமுகத்துக்கிட்ட நீ என்னப்பா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஆறுமுகம் வந்து இது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் முடிவுதான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையிலே ஒப்படைச்சிட்டாங்க. ஆனால் பைரவி ஆறுமுகம் பக்கத்துலேயே இருந்து ஃபஸ்ட்டு வந்து எசக்கி அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் வேலை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பொறுப்பெல்லாம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்காம பார்த்தீங்க அப்படின்னா ஆறுமுகம் வந்து சரி நான் பார்ட்னராகவே சேர்த்துக்கிறேன் எசக்கியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எசக்கியோட ஆட்டம் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் மகாவும் எசக்கியும் சேர்ந்து என்னென்ன வேலையெல்லாம் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் எப்படி வந்து ஆறுமுகமும் அன்னபூர்ணியும் சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.